ஒபேதியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இங்கே வாசிக்கும் போது, யாக்கோபு வம்சத்தாரும் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜாலியாக இருப்பார்கள், ஏசவ வம்சத்தாரோ வைக்கோல் தூரமாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசவ வம்சத்தின் மீதியா இருக்காதபடி அவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லும் போது இங்க பாருங்க, இந்த யாக்கோபு வம்சம் யோசேப்பு வம்சம் சொல்லும்போது இங்க வம்சம் வந்து அக்கினியாக ஆண்டவர் வைக்கிற தேவன். இங்க அக்கினியாக வைங்க. ஏசவ வம்சத்தை வந்து யாரும் ஒருத்தர் இல்லாதபடிக்கு கொளுத்தி போடுவாங்கன்னு சொல்லி இந்த 2 பேருக்கு இந்த அபிஷேக தானம் தராரு, இந்த சங்கதிக்கு, இந்த வம்சத்துக்கு. அப்படின்னாக்கா ஆண்டு என்ன சொல்றாருனாக்கா, நம்மளை அக்கினியாக இருக்க சொல்றாரு ஆண்டவர். அக்கினியா இருங்க, அக்கினி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, அக்கினிக்குள்ளா இருங்க. ஏசா வம்சம் போல இருக்காதீங்க. ஏசா வம்சம்னாக்கா, ஏசா வந்து அவனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கை. அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய இது பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய சேஷ்ட புத்திரத்தை அவன் வந்து விற்று போட்டுறவன் யாக்கோபுக்கு. அப்போ ஏசாவுடைய வம்சத்தை வந்து ஆண்டவர் சபிக்கிறாருங்க. ஆனா இங்க யாக்கோபு யோசேப்பு வம்சத்தார் வந்து அக்னி ஜாலாக வைக்கிறார். அப்படின்னாக்கா நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கிறோம்னாக்கா அக்கினியாக இருக்கணும். நம்ம ஆண்டருக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி அக்கினியா இல்லாம நம்ம வந்து வெறுமையா இருந்தோம்னாக்கா அது நம்ம வைக்கோல் எப்படி இருக்குதுங்களா, காஞ்சு போயிடுது. அது அக்கினிக்கு இரையாக்குறதுக்கு ஆயத்தமாகுதுன்னு அர்த்தம். அதனால நம்ம அக்கினியா இருக்கணும். அக்கினியா இருக்கனாக்கா ஆண்டவர் வார்த்தைக்குள்ள உண்மையாக, ஆண்டவர் வார்த்தையில வல்லமையாக நம்ம வாழணும். அப்ப அக்கினி சொல்லும் போது தேவ அக்கினியாக நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புறாரு. அக்கினியா இரு. ஏன்னா உன் சுற்றிலும் இருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும், உன் சுற்றிலும் இருக்கிற எல்லா தோல்விங்க, உன் சுற்றிலும் இருக்கிற இருள், உன் சுற்றிலும் இருக்கிறதுக்கெல்லாம் நீ அக்கினியா இருந்தா தான் நீ வந்து ஜெயிக்க முடியும். அக்கினியா இருந்தா தான் நீ எல்லாமே மேற்கொள்ள முடியும். நீ அக்கினியா இருந்தா தான் எல்லா இடத்துலயும் நீ ஜெயம் பெற்று முன்ன வாழ முடியும். அக்கினி இல்லைனாக்கா அந்த தீய அக்கினிக்கு இரையாயிடுவோம். அதுதான் இந்த வைக்கோல் பார்த்தீங்களா, காஞ்சு போனாக்கா அது அக்கினி பட்டன்னு எரிஞ்சிடும். அது போல் நம்ம இருக்கா கூடாது. நம்ம வந்து அக்கினியா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். அப்ப அக்கினியாக நீங்க இருந்தீங்கன்னாக்கா அப்ப ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பாக வைப்பார். ஆண்டவர் அந்த அக்கினியாக நம்ம எப்படி வைத்துக் கொள்ளணும்னாக்கா வேத வசனத்துல ஜபத்திலேயும் ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஆண்டவர் வார்த்தையில் நம்ம ஜீவித்தாலே போதும், சாட்சியம் இருந்தாலே போதும், அக்கினியாக ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். அல்லேலூயா. அப்ப அக்கினியை நிரப்பும் போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது, பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா இருப்பீர்கள். அப்ப அந்த பலன், பரிசுத்தாவின் பலத்தினால நம்ம நிக்கணும், பரிசுத்தாவின் பலத்தினால நம்ம வாழணும், பரிசுத்தாவின் பலன் நமக்கு வேணும். பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தா தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார், சூப்பரா கொண்டு போவார். அவர் வந்து நமக்கு எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். எல்லாமே யாரும் விட மாட்டார். இவங்களுக்கு தான் பரிசுத்தாவின், அவங்க தான் அபிஷேகம் கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். எல்லாருக்கும் அந்த அபிஷேகம், எல்லாருக்குள்ள ஆண்டவர் வார்த்தை கிரியை செய்யும். ஆண்டவர் வந்து எப்படியெல்லாம் பரிசுத்தாவின் பேசுவார்னாக்கா அவங்க குணத்தை ஏற்ற போல பரிசுத்தாவின் பேசுவார். அல்லேலூயா. நீ இப்படிதான் சொன்னதான் நீ புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், ஆவியானவருக்கு நல்லா தெரியும். நான் இப்படி சொன்னதான் ஒன்று கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் நாம் எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ, எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியுமோ அது ஏற்ற போல அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப அந்த அக்கினி அபிஷேகம் நமக்கு வேணும். அக்கினி அபிஷேகத்தில் நம்ம வாழணும். அக்கினி அபிஷேகம் இல்லாம நம்ம வாழ்க்கையை வந்து வீணாகக்கூடாது, நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம தோல்வி அடையக்கூடாது, நம்ம வாழ்க்கையில வெற்றி ஆகணும். அல்லேலூயா. அதுதான் இந்த அக்கினி ஜாலியாக இருப்பார்கள் ஆண்டவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஏசாயா 5:24 வாசிக்கும் போது, இது நிமித்தம் அக்கினி ஜாலை வைக்கோல்கள் பற்றுவது போல செத்ததானதும் நெருப்புக்கு இரையாக எரிந்து போவது போல அவர்கள் வேறு வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலுடைய பரிசுத்த வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். எதுக்கு இவங்கெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகிறாங்கனாக்கா, இவங்க வந்து வேத வசனத்தை வந்து அசட்டை பண்றாங்க. வேத வசனத்தை அசட்டை பண்றாங்க. அப்புறம் வந்து வேத வசனத்தை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளதில்லை, வெறுக்கிறாங்க. வேதத்தை வெறுக்கிறதுனால நிமித்தம் வர்ற இந்த சாபம். பரிசுத்த வேதத்தை அசட்டை பண்றதுனால சாபம். வேதத்தை வந்து நேசிக்காதவங்களுக்கு சாபம். வேதத்தை வந்து நம்ம நேசிக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தை வந்து அவர் ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் வார்த்தையை தான் நமக்கு கிரியை செய்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை தான் நம்மளை பலப்படுத்துகிறாரு.
அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது எப்படி நம்ம பயபக்தியாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஜீவனாக இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் வார்த்தையில நம்ம நிக்கணும், ஆண்டவர் வார்த்தை நமக்கு வேணும். அப்ப நம்மளோட வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், நம்மளோட வார்த்தைக்கு நான் அடங்குறேன், நம்மளோட வார்த்தைக்கு நான் சரண்டர் ஆகிறேன். அதென்ன வேணும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் வார்த்தை தான். இப்ப மனுஷன் வார்த்தைகள் ஆண்டவர் வார்த்தை. இப்ப இவங்க இந்த ஏசா போல அவங்க ஏசா வம்சத்தை ஒருவர் இராதபடிக்கு ஆண்டவர் இல்லாம பண்றாருனாக்கா அது காரணம் அவங்க வேதத்தை அவங்க வெறுக்கிறாங்க, பரிசுத்த வேதத்தை அவங்க அசட்டப்படுறாங்க, வசனத்தை அசட்டப்படுறாங்க. அப்ப அசட்டப்படுறது இல்லாம வெறுக்கிறாங்க. இந்த ரெண்டு காரியம் செய்கிறதுனால அவங்களுக்கு என்ன அழிவு உண்டு. அப்ப வேதத்தை எவ்வளவு நேசிக்கணும் இல்லைங்களா? அப்பா வேதத்தை எனக்கு தெரியலன்னா கூட நான் ஆடியோ போட்டு கேட்கறேன், வசனத்தை கேட்கறேன். கேட்கும்போது எனக்கு இன்பமா இருக்கும், கேட்கும்போது எனக்கு ஜீவனா இருக்கும். அப்போ படிக்க தெரியாதவங்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன்ல நம்ம கேட்டுக்கொள்ள முடியும். இல்ல படிக்க தெரிஞ்சவங்க என்ன செய்யலாம்? வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும். அப்போ வேதத்தை நேசித்தா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். வேதத்தை அவங்க வெறுக்கிறவங்களுக்கு, வேதத்தை அசட்டை பண்றவங்களுக்கு அவங்க அக்கினியா இருக்க மாட்டாங்க. அது கோல் அந்த இந்த கோலா வெறிக்கோல் அந்த காஞ்சு போன புல் இருக்கு இல்லைங்களா, அது போல ஆயிடுவாங்க. அது போல ஆயிடுச்சுன்னா எதுக்கு யூஸ் ஆகும்? நெருப்புல போடுறது தான் யூஸ் ஆகும். வைக்கோல் போல ஆயிடுவாங்க. வைக்கோல் போல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம அக்கினியா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, நம்ம அக்கினியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அக்கினியாக வைக்கிறார், அக்கினியை நடத்துவார். அப்ப அக்கினியாக இருக்கணும்னாக்கா வேதத்தை நேசிக்கணும். அப்போ வேதத்தில் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன பேசுறாரு ஆண்டவர், அந்த வார்த்தை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்படி அங்கே போகும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், வல்லவர். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அசட்டை பண்ணக்கூடாது. வேதத்தை வெறுக்கிறவங்க, வேதத்தை அசட்டை பண்றவங்க கூட என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருக்கு கரெக்டாக நடக்கணும். பாருங்க, சும்மா பேச்சில் இல்லை, செயலை காட்டணும். ஹல்லேலூயா. செயலை காட்டணும். ஆண்ட வார்த்தை நாம அப்பவே நம்ம 9 மணில பாடணும். எத்தனை பாட்டு பாடணும்? ஒரு 7-8 பாட்டு பாடணும். 5 பாட்டுங்களா? 5 பாட்டு பாடணும். ஃபயரா இருந்தது. அப்போ எல்லாருக்காக காத்திருக்க முடியாது. எல்லாரும் வட்டம்னுட்டு இல்லை, நீங்க தான் ஆண்ட சமூகத்தில் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்ட காத்திருப்பாரா? இல்லை, நீங்க தான் காத்திருக்கணும். ஆண்ட சமூகத்தில் டைம் கரெக்டாக ஓடி வரணும். நம்ம லேட்டாக வந்தால் என்ன பண்ணும்? ஆண்டர் அவமானப்படுத்துகிறோம். நம்மளே அவமானப்படுத்தல, சபையை ஆண்டர் அவமானப்படுத்துகிறோம். நேரத்தோடு ஆண்டர் ஆராதிக்கும் போது அந்த மகிமை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அக்கினி நமக்குள் எரியும் போது நம்ம சாட்சியாக வாழ முடியும் இல்லைங்களா? நேற்று ராத்திரி கால் பண்ணிட்டு ஒரு 2 பேருக்கு பேய் பிடிச்சிக்குது, கொஞ்சம் ஜோம் பண்ணோம். நாங்கள் பாருங்க, பேய் பிடிச்சது அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்குறாங்க, அவங்க வந்துன்னுக்குறாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? இங்கே அக்கினியாக இருக்கணும் இல்லைங்களா? நம்ம ஜபத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஜபத்தில் இருக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்ம ஜெயிக்க வைப்பார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நல்லவர். அப்ப அக்கினியாக நம்ம வைக்கிற தேவன், அக்கினியாக நடத்துகிற தேவன். அப்ப அக்கினிக்குள்ளாக நம்ம இருக்கணும். அப்போ வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை நம்ம என்ன செய்கிறார்? தள்ளக்கூடாது, அசட்டை பண்ண. அவர் நான் சொல்றது நாம என்ன கேட்கணும், அப்படி உரைக்காத மாதிரி இருந்தாக்குனுச்சுங்க. இது நடக்கும், இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ற பாருங்க. வேதத்தை வெறுக்கிறவங்களுக்கு, வேதத்தை அசட்டை பண்றவங்க பார்க்கும்போது வசந்த வாசனை எல்லா வசனத்தோடு தான் பேசுறேன். நான் இஷ்டத்துக்கு எது பேசல. ஏசாயா 5:25 ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாக முட்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிகாரத்தையும் அவர்கள் பெணைகள் நடு வீதியிலும் குப்பை போலாகத்தக்கதையும் அவர்கள் அடித்தார். அவர் எல்லாவற்றும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அப்போ ஆண்டவர் கோபம் இன்னும் பயங்கரமா தான் இருக்கு. இப்போ ஆண்டவர் கோபம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கோபப்படுறாருனாக்கா மலைகளெல்லாம் நட்டங்க வைக்கிறார் ஆண்டவர். பெணைகளெல்லாம் வீதியில கொரோனா டைம்ல பார்த்தீங்களா? கொரோனா டைம்ல எவ்வளோ டெட் பாடிங்கோ, ஆம்புலன்ஸுங்கோ எல்லாம் கல்ற முன்னாடி, மாச்சரி முன்னாடி, எல்லா ரிலீஜன்ஸும் எல்லாமே யாரும் ஒருத்தர் விடல. இப்போ எல்லாரும் எவ்வளோ ஒரு நாளைக்கு 500 பேர் 600 பேர் லிஸ்ட் போயினே இருக்குது. ஆனால் கோபத்தை பார்த்தீங்களா? பெணைகள் வீதியில் இருக்கும், குப்பை போல இருக்கும். அப்போ ஆண்டவர் கோபம் பார்த்தீங்க எப்படி இருக்கு? ஏன்னா வேதத்தை வெறுக்கிறாங்க, தேவனை வெறுக்கிறாங்க, தேவனை நேசிக்கிறதுல
அப்போ தேவனுக்கு பயம் இல்லை. இப்படி பயம் இல்லாமல் வாழும்போது ஆண்டவர் கோபம் ஜாஸ்தி ஆச்சுனாக்கா அது அழிவு ஜாஸ்தி ஆகும். அதுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அக்கினியாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அக்கினியா இருக்கணும். அக்கினியாக இருந்தால் தான் ஆண்டு நம்ம கொண்டு நடத்துவான். சகரியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லும்போது, தலைவர் வெறுகுக்குள் எரிகிற அக்கினி, அடுப்புக்கு வைக்கோல் காட்டுக்குள் எரிகிற தீவிட்டிக்கு ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்ப தன் ஸ்தானத்துக்கு எருசலேமில் குடியிருக்கும் பட்டி இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னாக்கா இங்க வசனம் சொல்லும்போது இவர் அக்கினியா இருப்பாங்க. அக்கினியா இருக்கவங்க என்ன செய்வாங்க? ஜனங்கள பட்சிப்பாங்கனாக்கா ஜனங்களை விடுதலாக்குவாங்க. அல்லேலூயா. இருள் இருக்கிற மக்கள், வேதனைக்குள்ள இருக்கிற மக்கள், பிசாசு பிடியினால் இருக்கிற மக்கள், சாபத்துல பாவத்தில் இருக்கிற மக்கள், இந்த அக்கினியா இருக்கிற ஜனங்கள் விடுதலாக்குவாங்க. அல்லேலூயா. இந்த அக்கினியா இருக்கிற ஜனங்கள் தான் விடுதலாக்குவாங்க. அக்கினியா இருங்க. நீங்க அக்கினியா இருந்தாக்கா ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைங்களா? பரலோகத்தில் போய் உக்காந்துட்டாக்கா ஆசீர்வாதமா இருக்குமா? ஆசீர்வாதம் தான். அப்பா நான் தப்பிச்சேன்ப்பா இந்த உலகத்துலன்ட்டு. பரலோகத்தில் போய் இருந்துட்டாக்கா நம்ம இங்கே ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாது. ஆனால் நமக்கு ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுத்துக்கிறார், லைஃப் கொடுத்துக்கிறாரு. இங்கே இருக்கும்போது எவ்வளோ ஆத்தும ஆதாயம் செய்ய முடியுமோ, எவ்வளோ பேருக்கு நம்ம அக்கினியாக இருக்க முடியுமோ அத்தனை பேருக்கு அக்கினியாக இருக்க முடியும். அல்லேலூயா. போயிட்ட பேருக்கு அப்புறமா அக்கினியாக இருக்க முடியாது. ஆனால் இருக்கும்போது நமக்கு சான்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ண யூஸ் பண்ண. அல்லேலூயா. நம்ம அக்கினியா வாழணும், அக்கினியா இருக்கணும். அல்லேலூயா. அக்கினியா இருந்தாக்கா 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைங்களா? எனக்கு வானாப்பா அக்கினியா இருக்க மாட்டேனாக்கா நாளைக்கு நம்முடைய லைஃப் தான் என்னாவும் காஞ்சி போய் நம்மளுடைய லைஃப் என்னவும் ஒண்ணுமில்லாம போவோம். அதுக்கு நம்ம ஏன் இடம் கொடுக்கணும்? நாங்களும் அக்கினியா இருக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். அல்லேலூயா. இப்போ நீங்க அக்கினியா இருந்தாக்கா மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க, மற்றவங்களுக்கு அக்கினியா இருப்பீங்க, மற்றவங்களை வழிநடத்துவீங்க. அக்கினியா இருக்க விரும்பணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் தருகிற இது. அக்கினியா இருக்கணும். அப்ப அக்கினியா இருந்தாக்கா மற்றவங்களை வழிநடத்த முடியும். தீய சக்தினாலே, மாந்திரி கட்டுனாலே, செய்வனை கட்டுனாலே, பிசாசு இப்படினாலே எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட விடுதலாக்கணும்னாக்கா அக்கினி நமக்கு வேணும். அக்கினி இல்லாம நம்ம இருந்தோம்னாக்கா அப்போ நம்ம பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிடுவோம். பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டு நம்ம அவதிப்படக்கூடாது. அக்கினியாக இருக்கணும். அல்லேலூயா. அக்கினியா இருந்தாக்கா ஆண்டவர் நம்ம தப்பிக்க வல்லவரா இருக்கா. அக்கினியா இருக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் பிடிவாதம் இப்படிதான் இருப்பேன், நீங்க இன்னும் 1000 சொன்னாலும் சரி என் பிடிவாதம் இப்படிதான் நிப்பேன்னாக்கா அதுக்குரிய வசனம் பார்த்தீங்கன்னாக்கா யோபு 18:12 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பலன் பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அப்படின்னாக்கா அவங்க பலன் பட்டினி, அந்த பட்டினி தின்னு போட்டுரும். இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு பட்டினி இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு ஆன பலன் தர்றாரு. நான் வீக்னஸாக அப்படியே இறந்து அப்படியே ஒரு மாதிரி சொங்கி போய் அப்படி போகிறது இல்லை, பலன் தர்றாரு. அப்படி நீங்கள் பட்டினியாக இருந்து பாருங்க, உள்ள கிட்னியை எல்லா கொடல் கிடலாம் தின்னுடும் அப்படியே. அதுதான் இந்த வசனம். அவன் பலனை பட்டினி தின்று போடுறோம். பட்டினி எப்படி? காசு ஜாஸ்தி வரவங்க சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது. அப்போ அந்த பட்டினி என்ன பண்ணோம்? அவங்களுக்கு தின்று போட்டுரும். பணம் 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 பணம், வேலை 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 எல்லாம் விட்டு ஓட ஓட ஓட, வேதத்தை நேசிக்காம ஆண்டவர் வார்த்தைகள் போகாமல் ஓடும்போது அந்த பட்டினியோடு இருக்கும்போது அந்த பட்டினி என்ன செய்யும்? எல்லாமே தின்னு போடும். அப்போ பட்டினியில் போய் என்ன ஆகுவாங்க? அப்போ அவங்க கேடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கும். கேடு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. திடீர்னு டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சரியாக சாப்பிடாததுனால உங்களுக்கு இந்த மாதிரி வியாதி, நீங்கள் டைம் சாப்பிட்டு இப்படி வந்திருக்காது. திடீர்னு ஒரு பாம்பு போடுவாங்க. அதான் கேடு ஆயத்தப்பட்டிருக்கு. இல்லை நான் தான் அக்கினியான இருக்க முடியாதே, நான் வைக்கோல் போல இருக்கிறேனாக்கா, வைக்கோல் போல இருந்தாக்கா இப்படி ஒரு பிரச்சனை வரும். அது அக்கினியா இருந்தாக்கா எவ்வளோ நல்லதா இருக்கும். அல்லேலூயா. அக்கினியா இருக்கணும் இல்லைங்களா? அக்கினியாக அபிஷேகம் பெற்றுக்கொண்டு அக்கினிக்குள்ளாக தேவ வல்லமைக்குள்ள நிரம்பி. அதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபும் யோசேப்பும் வம்சத்தாரு அக்கினி ஜாலியாக நான் வைப்பேன். அப்போ அக்கினியாக இருப்பீங்க. அப்போ நாங்கள் எப்படி அக்கினியா இருப்போம். அக்கினியா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அக்கினியா இருக்கணும் எல்லா இடங்களும். அப்போ அந்த வார்த்தை பார்க்கும்போது யோபு 18:13 வாசிக்கும் போது, அது அவன் ஆங்கத்தையும் பலத்தையும் பட்சிக்கும், பயங்கரமான மரணமும் அவன் அவயங்களை பட்சிக்கும். அப்பனாக்கா அவங்க பட்சிக்கும், அவங்க சரீரத்தை அவங்களே கெடுத்துக்கிறாங்க, பயங்கரமான மரணத்தை சந்திக்கிறாங்க. அப்போ எதுனால? வைக்கோல் போல வாழும்போது இப்படி ஒரு பிரச்சனைக்குள்ளாக போறது. இப்போ அக்கினியா இருக்கும்போது அவனை கைவிட்டுருவாரா?
இதே போல் பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒன்று நல்லா இருக்கணும், இல்லைன்னா ஆண்ட சமூகத்தில் இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். ஒன்று வேதனையோடு பிரச்சனையோடு ஒரு ஒரு ரொம்ப போராட்டத்தோடு அப்படியே நொந்து போய் விடுறது ஆண்டவர் கிடையாது. போராட்டம் மத்தியில் வாழ வைக்கிற தேவன், பிரச்சனை மத்தியில் சுகமா வைக்கிற தேவன், வியாதிக்கு மத்தியில் நம்மளை சுகமா நடத்துகிற தேவன், எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஆண்டவர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அதுதான் உபத்திரம் வர்றோம், ஆனால் தோல்வி கிடையாது, எப்பவுமே ஜெயம். அல்லேலூயா. ஆனால் மற்றவங்களுக்கு உபத்திரம் வர்றோம், தோல்வியில் போயிடுவாங்க. ஆனால் நமக்கும் உபத்திரம் வர்றோம், ஆனால் வெற்றி உண்டு. அல்லேலூயா. அப்போ உபத்திரத்தில் ஆண்டவர் நமக்கு ஜெயித்து வைக்கிறார், ஜெயிக்க வைத்து நடத்துகிற தேவன். அப்போ யோபு 18:14 வாசிக்கும் போது, அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும், அது அவனை பயங்கரமான ராஜாவிடத்தில் துரத்தும். அப்போ இங்க வசனம் பார்க்கும்போது அவன் நம்பிக்கை கூட வேரோடு பிடிங்கிக்கணும். சொல்ல இல்ல நானெல்லாம் விசுவாசம் இருக்கிறேன், நான் நம்பிக்கையில் இருக்கிறேன், நானெல்லாம் நம்பிக்கையில் இருக்கிறேன் விசுவாசம் இருக்கேன்னு சொல்லி தேவனோட வார்த்தையை நேசிக்காம, தேவனோட வார்த்தையை விசுவாசிக்காம, தேவன் பயபக்தி இல்லாம நம்பிக்கை இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நம்பிக்கையை பிடுங்கி தூக்கி வீசிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ அந்த மாதிரி எப்படிப்பட்ட நம்பிக்கை நீ வாழ்வே, எப்படிப்பட்ட விசுவாசம் நீ வாழ்வே, தூக்கி எறிஞ்சிருவார் ஆண்டவர். அதனால நம்ம நம்ம நம்பிக்கை விசுவாசம் வைத்தாலும் அது கூட வேத வசனத்தோடு ஆண்ட பயபக்தியா இருக்க வாழ்ற ரொம்ப முக்கியம். வேற விசுவாச நம்பிக்கை வைத்து வேதத்தை நான் நேசிக்க மாட்டேன், வேதத்தின்படி நடக்க மாட்டேன், ஆண்டு பயபக்தி நடக்க மாட்டேன்னாக்கா அது வேஸ்ட். அது நம்ம எல்லாத்துலயும் ஆண்டருக்கு கன செலுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ யோபு 18:15 வாசிக்கும் போது, அவனுக்கு ஒன்றுமில்லாமல் போனதுனால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் கூடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். கந்தகம் அப்பனாக்கா அக்கினி அவன் வாசஸ்தலத்தில் தெளிக்கப்படும். அக்கினி வாசஸ்தலத்தில் தெளிக்கப்படும்னாக்கா, நீங்க வீட்டுக்கு போனோன்னே பா வெளியே எவ்வளோ நிம்மதியா இருந்த, வீட்டுக்கு வந்தாலே எரிச்சலா இருக்கு. கந்தகம் வீட்டுக்கு வந்தா எரியுது, வீட்டுக்கு வந்தா எரிச்சலோடு கோபத்தோடு உள்ள தெரியுது, கந்தகம் எரியுது. அப்போ என்னது, அங்க கந்தகம் தெளிக்கப்பட்டிருக்கு. நெருப்பு 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 என்னது, நெருப்பு. அந்த கந்தகம் சொன்னாக்கா என்ன சொல்றதுங்க, அதுக்கு கந்தா, இது பெங்கி கண்டா, பெங்கி கண்டா. அப்ப நெருப்பு அது அங்க கொட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன, எரியுது எரியுது. அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறாங்க. அப்ப ஆண்ட வசனத்துக்குள் பயபக்தியா இருக்கும்போது, அக்கினியா நம்ம வைக்கும் போது இப்படிப்பட்ட கிரியங்களுக்கெல்லாம் நம்ம தாக்காது, நாம தான் அக்கினியா இருப்போம். அல்லேலூயா. நாம அக்கினியா இருந்தாக்க பிசாசுடைய கிரிகள் எல்லாம் எரிஞ்சு ஓடும். அல்லேலூயா. ஓடணுமா இல்லைங்களா? அதுக்கு நம்ம பலியாக கூடாது, அதோடைய கிரியங்கள் தான் பலியாகணும். அல்லேலூயா. அதோடைய அசுத்த கிரியை தான் பலியாகணும், நாங்க பலியாக கூடாது. அக்கினியா இருக்கணும், அதுதான் ஆட விரும்புறாரு. அக்கினியா இருக்கணும். நீங்களும் நாங்களும் அக்கினியாக இருந்தாதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்போ ஆண்டு வாசம் அக்கினியா இருக்க மாட்டேன், நான் வைக்கோல் போலதான் இருப்பேன்னாக்கா, யோபு 18:14 வாசிக்கும் போது, கீழே இருக்கிற அவன் வேறு அழிந்து போகும், மேலே இருக்கிற அவன் கிளைகள் பட்டு போகும். அப்பனாக்கா அவனுடைய வேறு அழிந்து போகும், அவனுடைய மரம் போல இருக்க அது எல்லாமே பட்டு போவோம். பட்டு போறது எப்படி, கர்ஸ் இல்லைங்களா, சாபம் இல்லைங்களா, சாபம். சாபத்துக்குள் நாங்கள் போகக்கூடாது. ஆனால் சொல்ல வேதத்தை மறந்தாக்கா நான் உன் பிள்ளைங்களை மறந்துடுறேன். ஓசையில் இருக்கு வசனம், வேதத்தை மறந்தா உன் பிள்ளைங்களை மறந்துடுறேன். இப்போ வேத வசனம் ரொம்ப முக்கியம். வேத வசனத்தை நேசிக்க மட்டும் இல்லை, அதுபடி நடக்கணும். அல்லேலூயா. வேதத்தை கேட்கறது மட்டும் இல்லை, அதுபடி நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்க, இப்படி இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க, இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி அப்படிதான் நம்ம போன தவிர, நம்ம வேதத்தை சிலர் தவறாக கூட யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, அந்த வேதத்தில் சொல்லப்படுற அதே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க அப்படியே வாழ்ந்தாங்களே அது போல் நானும் வாழ்றேன், அப்படி இல்லை. ஆண்டவர் எது நீதி நேர்மை வச்சிருக்கா அதுபடி தான் வாழணும். அல்லேலூயா. வேத வசனத்தை கூட கரெக்டாக ஒழுங்காக ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கிறதா இருக்கு. சில வேத வசனப்படி தவறாக கூட நடக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. தவறான வாழ்க்கை, தவறான ஒரு ரிலேஷன்ஷிப், தவறான ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க. ஏன்னா கேட்டாக்கா அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றது என்ன, வேதத்தில் அது நீதியாக இருக்கிற காரியத்தை வசனத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் போனோம். அல்லேலூயா. அப்போ அது ஆண்டவர் பார்க்கிறார், எது நீதி எது அந்நீதின்னு பார்க்கிறார் ஆண்டவர்.
அது நீதியின்படி நடக்கணும். அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதுபடி போகும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். அதுதான் ஓபேது 1:18 வாசிக்கும் போது, யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜாலியாக இருப்பார்கள். ஏசா வம்சத்தார் வைக்கோல் துருமா போயிருப்பார்கள். இவர்கள் கொளுத்தி ஏசு வம்சத்தில் மீதி இராதபடி அவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். அல்லேலூயா. அப்ப அக்கினியாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் விரும்புறது அக்கினியாக. இப்ப சபை அக்கினியாக இருக்குது. நம்ம பிரதர் வினோத் பிரதர் சொல்றாரு, மேலே கிச்சன் வந்துருக்குது பாஸ்டர், அதனால தான் அண்ணெல்லாம் இருக்கு. இல்லை, இந்த அக்கினி தேவனுடைய பிரசனம். அல்லேலூயா. நேற்று சாயங்காலம் அக்கினியா இருந்தது. அக்கினி தேவ பிரசனம் பயங்கரமா இருக்கு. இப்போ நேற்று ஆண்டவர் காமிச்சார், நேற்று அக்கினியாக இருக்கிறது. நான் ஜூடா கூட சொல்லியிருந்தேன், ஒரு கடைக்கிட்ட போகும்போது என் ஷோல்டர் டச் பண்ணி பாடுறான்னுட்டு. அக்கினி எரியுது அப்படியே மேலே, டச் பண்ணி பாடுறேன்னுட்டு. ஆமாப்பா அக்கினியா எரியுது, மழை வருது வெளியோ, அக்கினியா இருக்குன்னுட்டு. ஜூடா நீ பார்த்து டச் பண்ணி பாருங்க, அக்கினி எரியுது பாரு, நாளைக்கு பயங்கரமா இருக்கும் பிரசன்னம். அல்லேலூயா. இப்போ ஆண்டு பார்த்தீங்களா அக்கினியாக வைக்கிறார் ஆண்டவர். அந்த நேரத்தை காட்டுறாரு, அக்கினி எரியுது பாருன்னுட்டு. அப்போ அந்த அக்கினியாக ஆண்டு என்ன சொல்றாரு, நம்ம மேல் வைக்கிறார் அக்கினி. அப்போ நாங்கள் அக்கினியாக எழும்பி பிரகாசிக்கணும். அப்போ அந்த அக்கினி இருக்கும்போது உங்களை பார்த்தாலே அசுத்தக்கிரியே ஓடும். உங்களை பார்த்தாலே ஓடும். உங்கள் வாய்ஸ் கேட்டாலே ஓடும். அவ்வளோ வல்லமை, அவ்வளோ அக்கினிக்குள்ளாக ஆண்ட வைக்கிற தேவன். அப்போ உங்கள் வாய்ஸுக்கு, இப்போ நீங்கள் பேச்சுக்கு அவ்வளோ வல்லமை ஆண்ட ஊற்றாருனாக்கா அசுத்தக்கிரி எப்படி ஓடும் உங்களை பார்த்தாலே. அது போல் நாம பார்த்து ஓட தேவையில்லை, அவங்கள தான் பார்த்து ஓடணும். அல்லேலூயா. அது போல் அக்கினியாக வைக்கிற தேவன். அப்போ உங்கள் மூலியமா 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவர் உதவி செய்வார். நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஈருளி, எப்போ பார்த்தாலும் அசுத்தம், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன், எப்போ பார்த்தாலும் இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது. இல்லை, எங்களை ஆண்டை பலப்படுத்தி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒருத்தர் சாட்சி சொல்லுவோம், கால் வழியில் இருக்கிறது ஆண்டை சுகமாக்கினார். போன வாரம் வந்து கால் வழியில், இன்னைக்கு நல்லா சுகமாக நடக்கிறேன். அந்த ஆண்டு தான் செய்கிற சுகமாக்குறார். அந்த அக்கினி என்ன செய்யுது, அந்த கிரியைகளை பட்சிக்குது. அல்லேலூயா. அப்போ நடக்க முடியாது, நடக்க செய்கிறாரு. என் காது வலி போயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை விடுதலானே, இப்படி ஒரு நிலைமையில் விடுதலானே. அப்போ ஆண்டு என்ன செய்யற, அந்த அக்கினி கிரியை செய்யுது. பரலோக அக்கினி கிரியை செய்யுது. அப்போ பரலோக அக்கினி இந்த இடத்துல இருக்குனால கிரியை செய்யுது. அப்போ பரலோக அக்கினி இருக்குன்னாக்கா நம்ம ஆண்டு நம்ம கன செலுத்தணும்னாக்கா நம்ம என்ன செய்யணும், நேரத்தோடு ஓடி வந்து ஆண்ட சமூகத்தில் ஆச்சாரம். அல்லேலூயா. யார் பார்க்குறாங்க இல்லையோ, யார் இருக்கிறாங்க இல்லையோ, நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டது ஆண்டவர் பிரசன்னம் வேணும். வந்து கண்ணை மூடி நான் ஆண்ட சமூகத்தில் நான் நிற்கிறேன். நான் ஆண்ட சமூகத்தில் வந்து அமர்றேன் நேரத்தோடு. நான் ஆண்டர் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஆண்டருக்கு நான் கனத்தை செலுத்துறேன். நான் மனுஷனுக்கு கன செலுத்துறேன். மனுஷனை நான் நம்பி போறேன், நான் ஆண்டர் நம்பி போறேன். அந்த நம்பிக்கை தான் உங்களை விடுதலை. அல்லேலூயா. அப்போ நீங்க யாரை நம்பி வருவீங்க? ஆண்டரை நம்பி வருவீங்க, மனுஷன் அல்ல, ஆண்டர். அப்போ ஆண்டருக்கு நம்ம கன செலுத்தணும். ஆண்டர் கன செலுத்தினாக்க என்ன செய்யணும், ரெஸ்பெக்ட் நடக்கணும். ஆண்டர் அந்த டைமுக்கு போய் நம்ம ஆஜாரம் ஆகணும், இல்லைங்களா? இப்போ லேட்டாக போகும்போது என்னது, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல், ஒரு அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இல்லாமல் போகிறது அது நல்லா இருக்காது, இல்லைங்களா? மற்ற காரியத்துக்கெல்லாம் ஓடுறோம் இல்லைங்களா, அச்சு புச்சு ஓடுறோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் ஓடும் போது தேவனோட வார்த்தைக்கு ஏன் ஓடி வரக்கூடாது, இல்லைங்களா? தேவனோட வார்த்தைக்கு ஏன் ஓடி வரணும்? ஏன் அந்த ஆர்வம் வருவாங்க? அக்கினி இல்லை, அக்கினி இருக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, ஓடுவாங்க. இல்லை, நான் போன ஆண்ட சமூகத்தை போய் நிற்கணும், தேவ பிரசன்னம் எனக்கு வேணும், அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா. அந்த அக்கினி இருக்கும்போது ஆண்ட சமூகத்தை ஓடி வந்து ஆஜராயிடுவாங்க. தேவ பிரசன்னம் அவங்கள தான் ஆண்ட வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவங்களுக்கு தான், அது படித்தாலும் சரி படிக்கலாம் சரி யாரும் சரி, அப்படிப்பட்டது தான் ஆண்ட அக்கினி அபிஷேகம் ஊற்றுவார். வாஞ்சா இருக்கிறவங்க மேலே தான் அக்கினி அபிஷேகம் ஊற்றுவார். கேர்லெஸ்ஸாக இருக்காங்க, இந்த வசனம் சொல்றதெல்லாம் அப்படி தான் நடக்கும். இந்த வசனம் வேத வெறுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமையில மாட்டிக்குவாங்க. வைக்கோல் 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 போல இருக்காங்க, அக்கினியாக இருக்காங்க. அதுதான் ஆண்டு விரும்புகிறாங்க. இருந்தா நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஆண்டக்காக உண்மையாக வாழலாமே, ஆண்டக்காக அக்கினியாக வாழலாமே, இல்லைங்களா? நம்ம அக்கினியாக வாழ்றது ஆண்டு விரும்புகிறாரு. அதுக்காக ஆண்டர் பார்க்கணும். ஆண்டவரே உன் அன்பு என்னை கட்டி போடுதுப்பா, உன் அன்பு என்னை நடத்துதுப்பா, உன் அன்பு தான் என்னை வழி நடத்துதுப்பான்னு சொல்லி அந்த ஆண்டர் அன்புக்கு நம்ம அடிமை ஆகணும். மனுஷனுடைய சொல்லுக்கோ அப்படி இடக்கூடாது, உலக காரியத்துக்கு விடக்கூடாது. உலக காரியத்துக்கெல்லாம் விடக்கூடாதுனாக்கா அது நடக்க வைக்காது. நீ நினைச்சாலும் நடக்க வைக்காது. நீ நைட்டு ஒரு 9 மணிக்கே படுத்துட்டு நான் காலை ஏஞ்சி சபை கொடுறேன், உலக அன்பு ஒன்று நடத்தாது. நீ ஆண்டவர் மேலே வச்சுற அன்பு பாரு, நான் கரெக்டாக ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் அல்லேலூயா, கரெக்டாக நடத்துவார் ஆண்டவர். ஜெபம் பண்ண வாங்க. அல்லேலூயா. கட் பண்ணிவிடு.
ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துறோமப்பா. இந்த ஆன்லைன் ஜெபத்தை கேட்கிற வசனத்தை கேட்ட அத்தனை பேர் ஆசீர்வதிப்பீராக. தேவ வல்லமை தொடுவதாக, ஒவ்வொரு பாதுகாப்பீராக. அப்பா, அக்கினியாக வாழணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்துக்குள்ளாக வேதத்தின்படி நடக்கணும், அந்த அபிஷேகத்துக்குள் நடத்துறாங்க. அப்பா, உன் பாதத்தை ஒப்பிடுகிறேன். அவர் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய அக்கினி அவரை தொடுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. மத்தேயு 26